அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. இவ்வளவு தூரம் வந்திருக்க, என்னம்மா விஷயம் சொல்லுமா? ஆ, அண்ணே எங்க அண்ணன் உயிரோட இருந்த வரைக்கும் வீட்ல இருந்த நேரத்தை தவிர மத்த எல்லா நேரமும் சவாரியில இருக்கும், இல்லனா ஸ்டாண்டுல உங்க எல்லாரு கூடயும் தான் இருக்கும். உங்களுக்கு தானே எங்க அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும். ம். ஆ, அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்ககிட்ட சொல்லுலண்ணே. ஆமாம்மா, பாண்டியனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாமா. ஏம்மா கேக்குற? இல்ல, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது சண்டை நடந்திருக்கா? ம். இல்லனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துருக்காங்களா? அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அண்ணே நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. இல்லம்மா, சின்ன பிரச்சனைனாலும் நாங்கள் ஆட்டோக்காரங்களாம் ஒன்று கூட்டிடுவோம். சில பேர் குடிச்சிட்டு சவாரி வருவானுங்க, ஏழரையை கூட்டிடுவானுங்க. அங்கெல்லாம் நம்ம பசங்க உடனே போயிடுவாங்க. அப்புறம் டெய்லி சவாரியில் என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம்னு, கஸ்டமரை எப்படி நடத்தணும்னு புதுசாக ஸ்டாண்டுக்கு வந்து சேர பசங்களுக்கு கூட பாண்டியன் தான் கிளாஸ் எடுப்பாமா. அதனால எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாமா. ஆமா வீரா, எந்த பிரச்சனை வந்தாலும் பாண்டி எங்ககிட்ட சொல்லிடுவான். உன் அண்ணனையும் எனக்கு தெரியும், உன் புருஷனையும் எனக்கு தெரியுமா. பாண்டிய தங்கமான பையம்மா. அந்த மாதிரிதான் உன் புருஷனும் நல்லவருமா. அனாவசியமா யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போக மாட்டாருமா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வாருமா. ஒருவேளை உங்க அண்ணனுக்கு யாரு கூடயாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க மேலதான் தப்பு இருக்கணும். உன் அண்ணா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. ஏமா மாறனை பத்தி தப்பா நினைக்கிற? மாற ரொம்ப தங்கமான புள்ளமா. உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீ குழப்பத்துல இருக்க. அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. ஏமா மாறனை பற்றி நீ தப்பாக நினைக்கிற? மாற ரொம்ப நல்ல புள்ளம்மா. உங்ககிட்ட யாரோ ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிற. நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கம்மா. அப்படிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. சரிங்கண்ணே, வரேண்ணே. வாமா.